வச்சு ஒரு ரெசிபி தான் நம்ம பண்ண போகிறோம். சிக்கன் தொக்கு. இது ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இது வந்து சாம்பார் சாதம், ரச சாதம், வெறுமனே இந்த சிக்கன் தொக்கு போட்டு கூட நம்ம சுடு சாதத்தில் போட்டு சாப்பிட்லாம். ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப ஈஸியாக பண்ணுறது தான், சீக்கிரமும் பண்ணிடலாம். இதுக்கு வந்து நான் வந்து 1 kg சிக்கன் எடுத்திருக்கேன். அதுக்கு வந்து 1/2 கிலோ சின்ன வெங்காயம் ப்ளஸ் கோகனட் ஆயில், தேங்காய் எண்ணெய், அதுதான் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். வெங்காயம், சின்ன வெங்காயம் தான் இதுக்கு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு கிடைக்கலாம் நீங்கள் பெரிய வெங்காயத்தை போட்டு செஞ்சுக்கலாம். சின்ன வெங்காயம், சிக்கன், இஞ்சி பூண்டு, தக்காளி, மிளகாத்தூள், மிளகு சீரகத்தூள், இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். ஈஸியாக செய்கிறது தான். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நம்ம இன்றைக்கி மண் சட்டியில் தான் நம்ம வந்து சிக்கன் தொக்கு நம்ம பண்ண போகிறோம். நான் மண் சட்டி ஸ்டவ்வில் வச்சுருக்கேன். கோகனட் ஆயில் ஊற்றிப்போம். நான் வந்து தேங்காய் எண்ணெயில் தான் அந்த சிக்கன்லாம், நான் என்னோடய வில்லேஜுக்கு வந்தால் நான் தேங்காய் எண்ணெயில் தான் பண்ணுவேன் சமையல். இதுக்கு கொஞ்சம் தேங்காய் எண்ணெய் கூட கொஞ்சம் ஊற்ற வேண்டியிருக்கும். இந்த தொக்கு பண்ண ஒரு 5 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடாகட்டும். எண்ணெய் சூடாகிடுச்சு. நான் ஒரே ஒரு பே லீஃப், ஒரு சின்ன பட்டை, ஒரு ஸ்டார் அனீஸ், கொஞ்சோண்டு சோம்பு வச்சுருக்கேன். அதை நம்ம இதை சேர்த்துக்கலாம். இது நல்லா வெடிச்சிருச்சு. நான் வந்து 1/2 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்து நீளவாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். இந்த வெங்காயம் வதங்குறதுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம். இது வந்து இந்த வெங்காயத்தை நல்லா கோல்டன் ப்ரௌனாக நம்ம அதை வதக்கணும். அது வரையும் நம்ம வெயிட் பண்ணுவோம். உங்களுக்கு வெங்காயம் இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இதுதான் இதோட ஹைலைட்டு. இந்த மாதிரி நல்லா வதங்கியிருந்தால் தான் அந்த சிக்கன் தொக்கு வந்து ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நல்லா கோல்டன் ப்ரௌனாக வதங்கின பிறகு நான் 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை இதில் சேர்த்துக்கலாம். இந்த தக்காளியும் வெங்காயமும் சேர்ந்து நல்லா மசிய எண்ணெய் பிரிய வரையும் நம்மளுக்கு அது ஃப்ரை ஆகணும். அது வரையும் நம்ம இடையிடையே கிளறி விட்டு நம்ம அதை நல்லா ஃப்ரை பண்ணுவோம். தக்காளி ஆட் பண்ணி தக்காளி இந்த அளவு நல்லா நம்மளுக்கு நல்லா மேஷ் ஆகிட்டு பாருங்கள். இப்போ வந்து நான் வந்து 2 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு எடுத்திருக்கேன் அரைச்சது. அதை சேர்த்துக்கலாம். அதை சேர்த்து ஒரு நிமிஷம் நம்ம லைட்டாக கிளறி விட்டுப்போம். அதை அந்த பச்சை வாசனை போகிறதுக்காக லைட்டாக கிளறி விட்டுப்போம். இப்போ 1 மினிட் ஆயிடுச்சு. 1 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள், உங்கள் காரத்துக்கு தக்க நீங்கள் கூட்டி குறைச்சி ஆட் பண்ணிக்கலாம். நான் 1 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். மஞ்சள் தூள் 1/2 டீஸ்பூன். மிளகு சீரகம் 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் சீரகம். இதை ரெண்டையும் நான் மிக்சியில் நல்லா அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். 1 டீஸ்பூன் சோம்பு பவுடர், அதையும் நான் மிக்சியில் தான் அரைச்சி சேர்த்துக்கிட்டேன். இந்த சோம்பு சீரகம்லாம் இதுக்கு நல்ல ஒரு வாசனை குடிக்கும். இதே இந்த மசாலா நல்லா எண்ணெயில் அது வந்து ஃப்ரை ஆகிறதுக்காக கொஞ்சம் அப்படி நல்லா கிளறி விட்டுப்போம். நான் வந்து 1 கிலோ சிக்கன் எடுத்து நல்லா கழுவி உப்பு போட்டு நல்லா அதை கழுவி ஸ்மால் பீஸஸ் ஒரு மீடியம் சைஸ் எடுத்துருக்கேன் பாருங்கள். ரொம்ப பெருசெலாம் இருக்க வேண்டாம். இந்த மாதிரி எடுத்து அதை இதில் சேர்த்துப்போம். தண்ணி எதுவும் நம்ம ஆட் பண்ணக்கூடாது. இந்த எண்ணெயிலே தான் அந்த எண்ணெய், அந்த வெங்காயம், தக்காளி அதோடு தான் அது வந்து நல்லா குக் ஆகணும். நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இப்போ இந்த மசாலாலாம் போட்டு 1 நிமிஷம் நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து நான் ஒரு சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி அதில் ஆட் பண்ணிக்கிறேன். சின்ன டம்ளருக்கு 1 டம்ளர் தண்ணி நான் ஆட் பண்ணியிருந்தேன். ஆட் பண்ணிவிட்டு அதை நல்லா கிளறி விட்டுக்கோங்க. ஒரு கொதி வந்ததும் மூடி ஸ்லோ ஃப்ளேமில், மீடியம் ஃப்ளேமில் அதை வந்து நம்ம வந்து அந்த சிக்கன் குக் ஆகிறதுக்காக நம்ம மூடி வைக்கணும். உப்பு நான் ஃபஸ்ட்டில் கொஞ்சம் சேர்த்துருந்தேன். தேவையான கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. அதை மீடியம் ஃப்ளேமில் நம்ம வந்து குக் பண்ணுவோம். இடையிடையே நம்ம அதை கிளறி விட்டுப்போம். 10 மினிட்ஸ் நம்ம அதை அந்த சிக்கனை மூடி வச்சு இடையிடையே கிளறி வச்சுட்டு நம்ம அதை குக் பண்ணிடணும். பாருங்கள், நல்லா அந்த இது வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா மசிஞ்ச அந்த சிக்கனோட நல்லா அது குக் ஆகிருக்கு. உப்பு காரெல்லாம் நான் செக் பண்ணிட்டேன், கரெக்டாக இருக்குது. பாருங்கள், இந்த மாதிரி அந்த தண்ணியெல்லாம் நல்லா சுண்டிருச்சு.
இது வந்து நம்ம சாதத்தோடு போட்டு அதில் கிரேவி கிடைச்சிருக்கு பாருங்கள், அந்த தொக்கு மாதிரி நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நீங்களும் அதே மாதிரி பண்ணி பாருங்கள். இந்த அளவு கிரேவியாக செமி கிரேவியாக வேணும்னு வச்சுக்கோங்க. இல்லைனா இன்னும் கொஞ்சம் ட்ரை பண்ணணும்னா ஹை ஃப்ளேமில் வச்சு நீங்கள் அந்த இதை லைட்டாக அப்படி கிளறி விட்டுட்டே இருக்க, கொஞ்சம் அந்த தண்ணி அந்த திருப்பி சுண்டிடும். இந்த எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு மேலே வந்திருக்கு பாருங்கள், ரெட்டிஷாக பாருங்கள். இதான் நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. என்னோடய கசின் தான் இந்த ரெசிபி எனக்கு சொல்லி கொடுத்தது. நிறையா நான்வெஜ் வந்து என்னோடய கசின்கிட்ட தான் நான் கற்றுண்டேன். பாருங்கள், எனக்கு இந்த அளவு போதும். இன்றைக்கி சாதத்தோடு போட்டு சாப்பிட்றதுக்காக நான் இதை வந்து ஆஃப் பண்ணிடுறேன். ஆஃப் பண்ணிவிட்டு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். இப்பொழுது சுவையான சிக்கன் தொக்கு ரெடி ஆயிடுச்சு. கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள், நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு வீடியோட உங்களை சந்திக்கிறேன். அன்டில் தென் உங்கள் ஜெயா ஜஸ்டின்.